புகைப்படத்தை மார்போடு அணைத்தபடி எவ்வளவு நேரம் அமர்ந்திருந்தாளோ பனிமலருக்கே தெரியவில்லை. அறையின் கதவை தட்டியபடி உள்ளே வந்த பார்வதி அம்மாவோ மகளின் கைகளில் இருந்த புகைப்படத்தை பார்த்ததும் உதட்டை கடித்து கொண்டு சிரிப்பை அடக்கி கொண்டார். ஏண்டி, ஃபோட்டோ பார்க்க மாட்டேன்னு வீசி எறிஞ்சவ இப்போ என்னடானா ஃபோட்டோவை கட்டி பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்க என்று கேட்டதும் பனிமலர் மின்சாரம் தாக்கியது போல திடுக்கிட்டு எழுந்தாள். அம்மா, அது அது என்று தடுமாறியவள் வேகமாக புகைப்படத்தை பின்னால் மறைத்து கொண்டாள். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் எதுவும் கேட்கலையே என்று பார்வதி அம்மா சிரித்தார். பனிமலரின் கன்னங்கள் சிவந்து போனது. மா என்று சினுங்கியவள் முகத்தை திருப்பிக் கொண்டாள். சரி சரி, நான் எதுவும் கேட்கல. ஆனால் அந்த தம்பி ரொம்ப நல்ல பையன் மாதிரி தெரிகிறான் என்று சொல்லிவிட்டு வெளியே சென்றார். அம்மா சென்ற பிறகும் பனிமலரின் பார்வை மீண்டும் புகைப்படத்தின் மீதே சென்றது. புகைப்படத்தில் அரவிந்த் அதே புன்னகையோடு நின்று கொண்டிருந்தான். எருமை என்று மெதுவாக முணுமுணுத்தாள் அவள். முதல்ல பார்த்த நாள்லேயே லவ்வ சொல்கிறான் என்று சொல்லிக்கொண்டவள் மீண்டும் புகைப்படத்தை பார்த்தாள். ஆனால் அழகாத்தான் இருக்கான் என்று சொன்னதும் தானே தன் வாயை பொத்தி கொண்டாள். அதே நேரம் மருத்துவ முகாம் முடிந்து ஊருக்கு வெளியே இருக்கும் தங்கும் விடுதியில் அமர்ந்திருந்தான் அரவிந்த். அவனது நண்பன் அவனை பார்த்து, டேய், நீ முகாமுக்கு வந்தியா இல்லை பொண்ணு பார்க்க வந்தியா என்று கேட்டான். ரெண்டுக்கந்தான் என்று உடனே பதில் சொன்னான் அரவிந்த். அடப்பாவி, என்னடா, காலையில் இருந்து அந்த பொண்ணு உன்னை திட்டினது தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆனால் உன் முகத்தில் மட்டும் சந்தோஷமே குறையலை என்று ராகுல் சிரித்தான். அரவிந்தும் சிரித்தான். அவ கோபப்படுறதும் அழகாக தானே இருக்கு என்று சொன்னான் அரவிந்த். ராகுல் தலையில் அடித்து கொண்டான். காதல் வந்தவனை காப்பாற்றவே முடியாது என்று சொல்ல இருவரும் சிரித்தார்கள். மறுநாள் மாலை வயல் வரப்புகளுக்கு நடுவே செல்லும் ஒற்றையடி பாதையில் டியூஷன் முடிந்து வீடு திரும்பி கொண்டிருந்தாள் பனிமலர். மாலை காற்று, நெல் வாசனை, அந்த அமைதிக்குள் மெதுவாக நடந்தவளின் முன்னால் ஒரு நிழல் வந்து நின்றது. நிமிர்ந்து பார்த்தாள் அவள். அங்கே அரவிந்த் நின்றிருந்தான். உடனே அவளது முகம் சுருங்கியது. மறுபடியும் நீங்களா என்று கேட்டாள் அவள். மறுபடியும் நானே தான் என்று சிரித்தான் அரவிந்த். உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? இருக்கு. அப்போது அதை போய் பாருங்க. பார்த்துட்டு தான் இருக்கேன். என்ன? ஒன்று என்று இயல்பாகவே சொன்னான். பனிமலரோ ஒரு நொடி வார்த்தையே வராமல் நின்றாள். அடுத்த நொடியே, உங்களுக்கு ரொம்ப தான் தைரியம் என்று முறைத்தாள். ஆமாம், உன்னை கட்டிக்க போகிறவன் நான், அப்புறம் தைரியம் இல்லாமல் எப்படி என்று கேட்டான். அந்த வார்த்தையை கேட்டதும் பனிமலர் உறைந்து போனாள். அவன் என்ன சொன்னான் என்பதை புரிந்து கொள்ளவே சில நொடிகள் பிடித்தது. என்னது என்று மெதுவாக கேட்டாள். அரவிந்த் சிரித்தான். இன்னும் உங்கள் அம்மா சொல்லலையா என்று கேட்டவனை பார்த்து பனிமலரின் கண்கள் மெதுவாக பெரிதானது. அவளது இதயம் காரணமே இல்லாமல் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அவள் மனதில் இன்னும் நேற்று இரவு 100 முறை முத்தமிட்ட அந்த புகைப்படத்தின் நினைவு இருந்தது. இப்போது அந்த புகைப்படத்தில் இருந்த மனிதன் அவள் முன்னால் நின்று கொண்டிருந்தான். ஆனால் அவனை பார்த்து சந்தோஷப்படுவதா, இல்லை அவன் பார்த்தவுடனேயே உண்மையை சொல்லவில்லை என்று கோபப்படுவதா என்று தெரியாமல் அப்படியே அவனை பார்த்தபடியே சில நொடிகள் அசையாமலேயே நின்றாள் பனிமலர். அரவிந்தோ கைகளை கட்டிக்கொண்டு அவளது முகத்தில் மாறி மாறி தோன்றிய அதிர்ச்சி, வெட்கம், கோபம் அனைத்தையும் ரசித்து கொண்டிருந்தான். ஏய், என்னாச்சு? இவ்வளோ ஷாக் ஆகிற அளவுக்கு நான் பயங்கரமாக இருக்கேன் என்று சிரிப்போடு கேட்டான் அவன். அதில்தான் பனிமலருக்கு சுயநிலைவே வந்தது. நீங்கள் தான் மாப்பிள்ளையா? பார்த்தா மாப்பிள்ளை போல தெரியலையே. ஏன், நான் மாப்பிள்ளையா இருக்கக்கூடாதா என்று புருவத்தை உயர்த்தினான் அரவிந்த். இல்லை, அது நீங்கள் நேற்றுக்கே சொல்லியிருக்கலாமில்ல. நீ கேட்டியா என்று அவன் கேட்டதும் பனிமலர் வாயடைத்து நின்றாள். அதுக்காக இப்படியா பண்ணுவீங்க
எங்கள் அம்மாவையும் கூட்டாளியாக சேர்த்துக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து என்னை ஏமாத்திருக்கீங்க என்று சொல்லி முறைத்தாள். நானா? இல்லையே, ஏமாத்தலையே. இல்லையா? இல்லை, நான் உன்னை பார்க்க வந்தேன். உன்கிட்ட பேசினேன். உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். அதெல்லாம் உண்மைதானே என்று அவன் கேட்டதும் பனிமலர் மீண்டும் அமைதியாகிவிட்டாள். ஏனோ அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவளது இதயத்திற்குள் நேராக சென்று அமர்ந்து கொண்டது. அதை வெளியில் காட்டாமல் முகத்தை திருப்பிக் கொண்டாள். அரவிந்த் அவளை பார்த்து சிரித்தான். சரி, ஒரு விஷயம் கேட்கணுமே. என்ன? என்னோட ஃபோட்டோவை எப்போ பார்த்த என்று கேட்டான். அந்த கேள்வி கேட்டதும் பனிமலரின் இதயம் கிட்டத்தட்ட நின்றே போனது. நேற்று இரவு அந்த புகைப்படத்தை மார்போடு அணைத்து கொண்டு அமர்ந்தது, அதற்கு முத்தம் கொடுத்தது, அனைத்தும் நினைவுக்கு வந்தது. நேற்று ராத்திரி என்று சொல்லி அவள் உடனே வாயை மூடிக்கொண்டாள். என்ன நேத்தா? அரவிந்தின் கண்களில் குறும்பு மின்னியது. ஃபோட்டோ பார்த்த உடனே பிடிச்சிடுச்சா? இல்லையே, பிடிக்கலையே. அப்படின்னா பிடிக்கல. நிஜமாவா? ஆமாம். சரி, அப்போது அந்த ஃபோட்டோவுக்கு எதுக்கு முத்தம் கொடுத்த என்று கேட்ட அடுத்த நொடியே பனிமலர் அதிர்ச்சியில் அவனை பார்த்தாள். உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டுவிட்டு தன் வாயையே பொத்தி கொண்டாள் அவள். அரவிந்தோ வயிறு குலுங்க சிரித்தான். அப்படின்னா அது உண்மைதானா என்று சொல்லியவன் சிரித்து கொண்டே பின்னால் நகர்ந்தான். எருமை எருமை என்று கத்தினாள் பனிமலர். நன்றி. பனிமலர் சுற்றி பார்த்தாள். கீழே கிடந்த சிறிய மண்கட்டியை எடுத்து அவன் மீது வீசினாள். ஹேய் என்று சிரித்தபடி ஓடினான் அரவிந்த். நில்லுங்க என்று அவள் பின்னால் துரத்தினாள். வயல்வெளி முழுவதும் அவர்களது சிரிப்பு சத்தம் ஒலித்தது. ஓடிக்கொண்டிருந்த அரவிந்த் திடீரென்று நின்று திரும்பினான். அதை கவனிக்காமல் வந்த பனிமலரோ நேராக அவன் மார்பில் மோதினாள். தடுமாறி விழப்போனவளை அவன் இயல்பாக இடுப்போடு சேர்ந்து தாங்கிக் கொண்டான். ஒரு நொடி இருவருமே அப்படியே உறைந்து போனார்கள். பனிமலரின் கரங்கள் அவன் சட்டையை இறுக பற்றி இருந்தது. அரவிந்தின் கரங்கள் அவளை தாங்கியபடியே இருந்தது. மாலை காற்று மெதுவாக வீசியது. இருவரின் பார்வையும் ஒன்றோடு ஒன்று கலந்தது. முதல் முறையாக ஒருவரை ஒருவர் ஆழமாக பார்த்தார்கள். அரவிந்தின் கண்களில் இருந்த காதல் பனிமலருக்கு தெளிவாக தெரிந்தது. பனிமலரின் கண்களில் இருந்த வெட்கம் அரவிந்துக்கு தெரிந்தது. உங்களை இப்போ நான் பிடிக்கலாமா, பிடிக்கக்கூடாதா என்று அரவிந்த் மெதுவாக கேட்டான். அடுத்த நொடியே பனிமலர் வேகமாக விலகி கொண்டாள். அவளது இதயம் காரணமே இல்லாமல் படபடவென்று துடித்தது. நான் வீட்டுக்கு போகிறேன் என்று சொல்லிவிட்டு திரும்பினாள் அவள். பனிமலர் என்று அவன் அழைத்தான். அவள் திரும்பவில்லை. எனக்கு உண்மையாகவே உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு என்று மெதுவாக சொன்னான். அந்த வார்த்தையை கேட்டதும் அவளது கால்கள் ஒரு நொடி நின்றது. ஆனால் திரும்பி பார்க்கவில்லை. முகம் முழுக்க வெட்கத்தோடு, இதயம் முழுவதும் ஒரு புதிய உணர்வோடு மெல்ல நடக்க ஆரம்பித்தாள். அவள் சென்ற பாதையை பார்த்தபடி நின்றிருந்த அரவிந்தின் உதடுகளில் ஒரு மென்மையான புன்னகை மலர்ந்தது. ஏனென்றால் அவள் இன்னும் காதலை சொல்லவில்லை. ஆனால் அவளது இதயம் எந்த திசையில் பயணிக்க ஆரம்பித்திருக்கிறது என்பது அவனுக்கு தெளிவாக புரிந்துவிட்டது. மறுநாள் மதிய நேரம் மருத்துவ முகாமில் இருந்த அரவிந்தை அழைக்க பனிமலரின் அப்பா நேராக வந்திருந்தார். தம்பி, நீங்கள் இங்கே 15 நாள் தங்க போகிறதா சொன்னாங்க. ஹோட்டல் சாப்பாடு எல்லாம் வேண்டாமே, நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போங்க என்று அழைத்தார் அவர். அரவிந்தும் மறக்காமல் சம்மதித்தான். வீட்டிற்குள் வந்தவுடன் பார்வதி அம்மா சாப்பாடு எடுத்து வைத்தார். பனிமலர், தம்பிக்கு சாப்பாடு பரிமாறு என்று சொல்லிவிட்டு கணவரை பார்த்தார். ஏங்க, நீங்கள் வாங்க, கொல்லப்புறம் கொஞ்சம் வேலை இருக்குது என்று இருவரும் வேண்டுமென்றே வெளியே சென்று விட்டார்கள். அவர்கள் போகும்போது கூடவே பார்வதி அம்மாவின் முகத்தில் குறும்பு சிரிப்பும் இருந்தது. அதை பார்த்த பனிமலரோ மா என்று பல்லை கடித்தாள். ஆனால் அவர்கள் ஏற்கனவே வெளியே போய்விட்டார்கள். வீட்டில் ஒருவித அமைதி. அரவிந்த் மட்டும் சாப்பிட அமர்ந்திருந்தான். பனிமலரோ கையில் பாத்திரத்துடன் நின்றிருந்தாள். இருவருக்குள்ளும் ஒரு சங்கடமான அமைதி. முதலில் அதை உடைத்தது அரவிந்த் தான். நீயும் உட்காரு. எதுக்கு? நிற்கிறதுக்கு கால் வலிக்குமில்ல. ஓ,
அதை பற்றியெல்லாம் உங்களுக்கு கவலை வேண்டாம். உனக்கு கால் வலிச்சா எனக்கும் வலிக்கும் என்று அமைதியாக சொன்னான். அந்த பதிலுக்கு என்ன சொல்வது என்று தெரியாமல் அவள் வேறு பக்கம் பார்த்தாள். சிறிது நேரம் கழித்து சாதம் எடுத்து கொண்டு வந்தாள். அரவிந்தின் இலையில் போட குனிந்தபோது அவளது ஊந்தலில் இருந்த மல்லிகைப்பூ அவனது கையை உரசி சென்றது. ஒரு நொடி இருவரும் அமைதியாகிவிட்டார்கள். பனிமலரோ உடனே நிமிர்ந்து கொண்டாள். அவளது இதயம் மீண்டும் காரணமே இல்லாமல் வேகமாக துடித்தது. இவ்வளவு சாதம் போதுமா என்று கேட்டாள். இல்லை. மீண்டும் வைத்தாள். இப்போ? இல்லை. மீண்டும் வைத்தாள். இப்போ? இன்னும் கொஞ்சம் என்று சிரிப்பை அடக்கி கொண்டு சொன்னான். பனிமலரோ புரிந்து கொண்டாள். நீங்கள் வேணும்னே பண்ணுறீங்க என்று முறைத்தவள், உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா? இருக்கு. இன்னைக்கு என்ன வேலை? உன்னை காதலிக்கிறது என்று அவன் சாதாரணமாக சொல்லிவிட்டான். பனிமலரின் கையிலிருந்து கரண்டி கிட்டத்தட்ட கீழே விழுந்தது. எப்போ பார்த்தாலும் இதையே சொல்லிட்டு இருக்கீங்க என்று மெதுவாக சொன்னாள். ஏன்னா அதுதானே உண்மை. நான் இன்னும் உங்களுக்கு சம்மதமே சொல்லலையே. நான் கேட்டனா என்று அரவிந்த் கேட்டான். அவள் அமைதியாகிவிட்டாள். உண்மைதான், அவன் ஒருபோதும் அவளிடம் காதலை ஏற்றுக்கொள்ள சொல்லவில்லை. தனக்கு பிடிக்கும் என்று மட்டும் சொல்கிறான். அது ஏனோ அவளுக்கும் பிடித்திருந்தது. பிறகு தண்ணீர் குடிக்க டம்ளரை எடுத்தவன் கொஞ்சம் கீழே சிந்திவிட்டான். அச்சச்சோ என்று பனிமலர் ஓடி வந்தாள். உடனே துணி எடுத்து துடைக்க குனிந்தாள். அதே நேரத்தில் அரவிந்தும் குனிந்தான். இருவரின் நெற்றிகளும் லேசாக மோதிக்கொண்டது. மா என்று பனிமலர் நெற்றியை பிடித்தாள். அரவிந்த் சிரித்தான். சிரிக்காதுங்க. வலிக்குதா என்று கேட்டவன் இயல்பாக அவள் நெற்றியை தொட்டான். அந்த தொடுதலில் இருவருமே உறைந்து போனார்கள். அரவிந்த் உடனே கையை எடுத்துக்கொண்டான். பனிமலரோ அவனை பார்த்து கொண்டே நின்றாள். சில நொடிகள் வீட்டில் முழு அமைதி. வெளியில் மட்டும் காற்றின் சத்தம். பனிமலர் என்று மெதுவாக அழைத்தான் அரவிந்த். நீ ரொம்ப அழகாக இருக்க என்று மெதுவாக சொன்னான். இந்த முறை பனிமலர் திட்டவில்லை. வெட்கத்தில் முகத்தை திருப்பிக் கொண்டாள். அந்த ஒரு சிறிய மாற்றமே அரவிந்துக்கு உலகமே கிடைத்த மகிழ்ச்சியை கொடுத்தது. சாப்பாடு பரிமாறிக்கொண்டிருந்த பனிமலரோ அரவிந்தின் நிலையில் மீண்டும் காய்கறி வைக்கப் போனாள். போதும் போதும் என்று அவன் கையை நீட்டி தடுத்தான். என்ன போதும்? இவ்வளோ பெரிய ஆளுக்கு 2 கரண்டி சாப்பாடு போதுமா என்று முணுமுணுத்தவள் ரசத்தை ஊற்றினாள். சில நொடிகள் அமைதியாகவே சென்றது. பிறகு ஏனோ மனதில் தோன்றிய கேள்வியை நேராக கேட்டுவிட்டாள். ஒரு விஷயம் கேட்கட்டுமா? கேளு. நீங்கள் யாரையாவது லவ் பண்ணியிருக்கீங்களா என்று கேட்டதும் அரவிந்த் சாப்பிட்டு கொண்டிருந்த கை நின்றது. சில நொடிகள் அவளை பார்த்தவன், ஆமாம் பண்ணியிருக்கேன் என்று அமைதியாக சொன்னான். அந்த பதிலை கேட்டதும் பனிமலரின் கைகள் தானாகவே நின்று போனது. ஏனோ மனதுக்குள் ஒரு சிறிய ஏமாற்றம் வந்து அமர்ந்தது. ஓ என்று மட்டும் சொன்னாள். அவளது முகத்தில் ஏற்பட்ட அந்த மாற்றத்தை அரவிந்தும் கவனித்து விட்டான். ஆனால் எதுவும் சொல்லாமல் சாப்பிட்டு கொண்டே இருந்தான். பனிமலருக்கு ஏனோ அடுத்த கேள்வியை கேட்க வேண்டும் போல் இருந்தது. அப்புறம் என்று கேட்டாள் அவள். அப்புறம் என்ன? அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ணாங்களா என்று கேட்டாள் அவள். அரவிந்த் உடனே தலையை ஆட்டினான். முதல்ல பண்ணாங்க, அப்புறம் இல்லை. ஏன்? அவங்களுக்கு என்னை கண்டுக்கவே இப்போ நேரம் இருக்காது என்று மிகவும் சோகமாக சொன்னான் அவன். பனிமலரோ உடனே அவனை பரிதாபமாக பார்த்தாள். பாவம் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள். உங்களுக்கு அவங்கள அவ்வளோ பிடிச்சிருந்துச்சா என்று மீண்டும் மெதுவாக கேட்டாள். ரொம்ப என்று சொன்னான் அவன். அப்புறம் என்ன? நான் பின்னாடியே சுற்றுவேன். அவங்க என்னை கண்டுக்கவே மாட்டாங்க. நான் பேசுனா பாதி நேரம் கேட்கவே மாட்டாங்க. அடடா பாவம் என்று உண்மையாகவே வருத்தப்பட்டாள் அவள். அரவிந்தோ முகத்தை இன்னும் பாவமாக வைத்து கொண்டிருந்தான். இப்போ கூட அப்படித்தான் என்று பெருமூச்சு விட்டான். என்ன, இப்பவும் பேசுகிறீங்களா என்று ஆச்சரியமாக கேட்டாள் அவள். தினமும். அவங்க இன்னும் கண்டுக்க மாட்டாங்களா? இல்லை என்று தலையாட்டினான். பனிமலரோ கோபமாகிவிட்டாள். என்ன பொண்ணு அவங்க?
ஒருத்தர் இவ்வளவு லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சும் கண்டுக்காமலா இருப்பாங்க என்று அவளே திட்ட ஆரம்பித்தாள். ஆமாம், அப்புறம் எதுக்காக என்னையே கல்யாணம் பண்ண சம்மதிச்சிங்க? அதை கேட்ட அரவிந்துக்கு சிரிப்பு வந்து விட்டது. ஏன் சிரிக்கிறீங்க என்று முறைத்தாள். ஒன்றும் சொல்லுங்க. இல்லை, நீ அவங்கள திட்டுறது வேடிக்கையாக இருக்கு என்று சொல்லிவிட்டு சிரித்தான். இப்போ கூட அவங்கன்னு மரியாதையாக பேசுகிறீங்க. அவ்வளவு நல்லவரா நீங்க? நான் நல்லவனா கெட்டவனா தெரியாது, ஆனால் அவங்கள ரொம்ப பிடிக்கும். பனிமலரோ அமைதியாகினாள். அவன் சொன்ன விதத்தில் உண்மையான பாசம் தெரிந்தது. சரி, யார் அந்த பொண்ணு என்று ஆர்வமாக கேட்டாள். அரவிந்த் சாப்பிட்டு கொண்டிருந்ததை நிறுத்தினான். பிறகு மெதுவாக தலையை உயர்த்தி அவளை பார்த்தான். சொன்னா சிரிக்கக்கூடாது. சொல்லுங்க. ப்ராமிஸ்? ப்ராமிஸ். அரவிந்த் மெதுவாக சிரித்தான். என்னோட முதல் காதலி என்று சொல்லிவிட்டு ஒரு நொடி இடைவெளி விட்டான். பனிமலரோ ஆவலாக அவனை பார்த்து கொண்டிருந்தாள். அவங்க என்னோட அம்மா என்று சொல்லிவிட்டான். ஒரு நொடி பனிமலருக்கு புரியவே இல்லை. பிறகு புரிந்ததும் அவளது கண்கள் பெரிதானது. என்னது, அம்மாவா என்று கேட்டாள் அவள். அரவிந்த் சிரித்தான். ஆமாம் என்று தலையாட்டினான். எல்லா ஆம்பளைங்களுக்கும் முதல் காதல் அம்மா தானே என்று இயல்பாகவே சொன்னான். பனிமலரோ அமைதியாக அவனை பார்த்தாள். அவன் கண்களில் உண்மையான பாசம் மட்டும்தான் இருந்தது. நான் சின்ன வயசுலேருந்தே அம்மா பின்னாடி தான் சுற்றுவேன். இப்போவும் வீட்டுக்கு போனதும் முதல்ல அம்மாவைத்தான் தேடுவேன். அம்மா சாப்பிட்டாங்களா, மருந்து போட்டாங்களா, தூங்குனாங்களான்னு கேட்காம எனக்கு நிம்மதியே இருக்காது என்று சொல்லியவன், உலகத்தில் யார் என்னை விட்டுட்டு போனாலும் பரவாயில்ல, அம்மா எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும் என்று சொன்னான். அந்த வார்த்தைகளை கேட்ட பனிமலர் சில நொடிகள் எதுவும் பேசவில்லை. ஏனோ அரவிந்த் மீது இருந்த ஈர்ப்பு அந்த நொடியிலேயே இன்னும் கொஞ்சம் அதிகரித்தது. ஒரு ஆண் தனது அம்மாவை பற்றி இவ்வளவு அன்பாக பேசும்போது அவன் கெட்டவனாக இருக்க முடியாது என்று அவளது மனம் சொல்லி கொண்டிருந்தது. அதை உணர்ந்தவள் உடனே வேறு பக்கம் திரும்பிக் கொண்டாள். ஏனென்றால் அரவிந்த் மெதுவாக அவளது இதயத்திற்குள் நுழைந்து கொண்டிருப்பதை இப்போது அவளாலேயே மறுக்க முடியவில்லை. சாப்பிட்டு கொண்டிருந்த அரவிந்த் திடீரென்று கேட்டான். ஆமாம், உனக்கு கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னு உங்கள் அம்மா சொன்னாங்க. பனிமலர் நிமிர்ந்து பார்த்தாள். ஏதாவது காதலா என்று சிரித்து கொண்டே கேட்டான். பனிமலரோ உடனே கண்களை உருட்டினாள். அட போங்க என்று சொல்லிவிட்டு தண்ணீர் டம்ளரை அவன் முன் வைத்தாள். எங்கள் வீட்டில் காதல்னு சொன்னாலே ஏதோ கெட்ட வார்த்தை மாதிரி பார்ப்பாங்க. அப்படியா? பின்ன இல்லையா? சினிமா பாட்டில் கூட காதல் வர வரி வந்தால் எங்கள் அம்மா சேனலையே மாற்றிடுவாங்க என்று சொன்னவள் சிரித்தாள். அரவிந்தும் சிரித்தான். அப்போது உண்மையாகவே லவ் இல்லையா? இல்லை இல்லை என்று தலையசைத்தாள் அவள். எனக்கு ஒரே ஒரு ஆசை தான். என்ன ஆசை என்று ஆர்வமாக கேட்டான். பனிமலரின் முகம் மெதுவாக மாறியது. அவளது கண்களில் எப்போதும் இருக்கும் குறும்புக்கு பதிலாக ஒரு கனவு வந்து அமர்ந்து கொண்டது. நிறைய படிக்கணும், எவ்வளோ முடியுமோ அவ்வளவு படிக்கணும். அப்புறம் படித்து முடிச்சுட்டு நிறைய பிள்ளைங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்கணும் என்று சொல்லி அவள் ஒரு நொடி நின்றாள். அப்புறம் சொல்லு. அப்புறம் சொந்த காலில் நிற்கணும். அந்த வார்த்தையை சொல்லும்போது அவளது குரலில் ஒரு உறுதி இருந்தது. யாரோட கையை எதிர்பார்க்காம வாழணும். சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும். இப்படியெல்லாம் நிறைய ஆசை இருக்குது என்று சிரித்தாள். அதெல்லாம் முடிச்சுட்டு தான் கல்யாணமே பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஆனால் வீட்டில் எல்லாரும் அவசரப்படுறாங்க என்று தோளை குலுக்கினாள் அவள். அரவிந்தோ அவளை அமைதியாகவே பார்த்து கொண்டிருந்தான். அவள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் அவளை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பிடிக்க வைத்து கொண்டே இருந்தது. சரி, எந்த காலேஜில் படிக்கணும்? பனிமலரோ புரியாமல் அவனை பார்த்தாள். என்ன படிக்கணும்? அவன் மீண்டும் கேட்டான். என்ன சொல்கிறீங்க? உனக்கு என்ன படிக்கணுமோ சொல்லு. எந்த காலேஜில் போய் படிக்கணுமோ சொல்லு. உன்னை நான் படிக்க வைக்கிறேன் என்று மிகவும் சாதாரணமாக சொன்னான். பனிமலரின் கண்கள் மெதுவாக விரிந்தன. அவள் சில நொடிகள் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அவன் விளையாட்டாக பேசவில்லை, உண்மையாகவே சொல்கிறான் என்று அவளுக்கு புரிந்தது. ஹலோ
மேடம் என்று கையை அசைத்தான் அரவிந்த். உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். என்ன பிடிச்சிருக்கு தானே? சொல்லுங்க. பிடிச்சிருந்தன்னா படிக்க வைக்கிறேன், பிடிக்கலன்னா என்று இழுத்தான் அவன். பிடிக்கலன்னா? பனிமலர் ஆர்வமாக கேட்டாள். அரவிந்த் சுவரில் சாய்ந்து அமர்ந்தான். பிறகு மிகவும் அமைதியாக, வேற என்ன பண்ண? என்ன பண்ணுவீங்க என்று புருவம் சுருக்கினாள். உன்னை விட்டுட்டு போகிற ஐடியாவே இல்லை. பிடிச்சிருந்தனா கல்யாணம் பண்ணி படிக்க வைப்பேன். அப்போது பிடிக்கலன்னா? பிடிக்கலன்னா என்ன, தூக்கிட்டு போய் தாலி கட்ட வேண்டியது தான் என்று சொன்னான். ஏய் என்று அதிர்ச்சியாக கத்தினாள் பனிமலர். அரவிந்த் சிரித்தான். சீரியஸாக தான் சொல்கிறேன். அந்த அளவுக்கு உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, பார்த்த உடனே பிடிச்சிடுச்சு என்று சொல்லிவிட்டு தலையசைத்தான். இல்லை, உண்மையை சொல்லணும்னா பார்க்குறதுக்கு முன்னாடியே பிடிச்சிடுச்சு. பனிமலரின் இதயம் ஒரு நொடி நின்றது போல இருந்தது. என்ன, எப்படி என்று மெதுவாக கேட்டாள். உன்னை பற்றி எல்லாரும் அவ்வளவு நல்ல விதமாக சொன்னாங்க. படித்த பொண்ணு, நல்ல மனசு, காசு வாங்காமல் பிள்ளைங்களுக்கு டியூஷன் சொல்லித்தர பொண்ணு, யாருக்காவது உதவி வேணும்னா ஓடி போய் நிற்கிற பொண்ணு, இப்படித்தான். அவன் சிரித்தான். அப்போவே முடிவு பண்ணிட்டேன், இந்த பொண்ணு எனக்கு கிடைச்சா வாழ்க்கை நல்லா இருக்கும்னு. பனிமலரோ அப்படியே அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அவன் முகத்தில் பொய் இல்லை, பாசாங்கு இல்லை, அவளை கவர வேண்டும் என்ற முயற்சியும் இல்லை. அவன் மனதில் இருந்ததை அப்படியே சொல்லி கொண்டிருந்தான். அந்த நொடி முதல் முறையாக அவளுக்கு அரவிந்தை கட்டி அணைக்க வேண்டும் போல தோன்றியது. ஆனால் சிரித்தால் தனக்கு தோன்றுவதை அவன் கண்டுபிடித்து விடுவான் என்று பயந்தவள் வேகமாக தனது முகத்தை திருப்பிக் கொண்டாள். பனிமலரோ இன்னும் தலையை குனிந்தபடியே தான் இருந்தாள். அரவிந்த் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஏனோ அவளது மனதிற்குள் எதிரொலித்து கொண்டே இருந்தது. கொஞ்ச நேரம் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் அரவிந்த். அங்கே ஒரு மயான அமைதி நிலவியது. அந்த அமைதியை உடைத்தபடி அரவிந்த் இலையில் இருந்த உருளைக்கிழங்கு வறுவலை எடுத்தான். அடுத்த நொடியே அவனது கை தன்னை நோக்கி வருவதை பார்த்ததும் ஐயோ என்று சத்தமாக கத்திவிட்டாள் பனிமலர். அவள் கத்திய வேகத்தில் அரவிந்தும் பதறிப்போனான். ஐயோ என்ன என்று அவனும் கத்தினான். 2 வினாடிகள் வீட்டிற்குள் அமைதி. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தார்கள். பிறகு பனிமலரே முதலில் சிரித்து விட்டாள். அதை பார்த்த அரவிந்துக்கும் சிரிப்பு வந்துவிட்டது. ஹேய், இப்போ எதுக்கு கத்துன என்று அவன் சிரிப்போடு கேட்டான். நீங்கள் எதுக்கு கத்துனீங்க என்று உடனே திருப்பி கேட்டாள் அவள். நீ தானே முதல்ல கத்துன. பனிமலரோ உதட்டை சுளித்தாள். இல்லை, திடீர்னு இப்படி ஊட்டி விடுறீங்களே, அதான் ஷாக்கில் கத்திட்டேன் என்று மெதுவாக சொன்னாள். அரவிந்த் ஒரு நொடி அவளை பார்த்துவிட்டு சிரித்தான். ஊட்டித்தனமாக விட வந்தேன், அதுக்கு எதுக்கு நான் என்னவோ வீட்டில் கொள்ளை அடிச்சிட்டு போகிற மாதிரி கத்துற என்றான் அவன். நீ இப்படி கத்துறத அக்கம் பக்கத்தில் கேட்டால் தப்பாக நினைக்க போகிறாங்க, நான் உன்னை ஏதோ பண்ணிட்டேன்னு. ஆமாம், நீங்கள் இப்படி ஊட்டுறது மட்டும் யாரும் தப்பாக நினைக்க மாட்டாங்களா என்று பனிமலர் கண்களை விரித்தாள். அரவிந்த் சற்றே முன்னால் சாய்ந்தான். இங்கே தப்பாக நினைக்க யாரும் இல்லை, அப்படியே யாராவது இருந்தாலும் நான் பயப்பட போகிறதும் இல்லை என்று மெதுவாக சொன்னான். ஏன்னா நீ என்னோட வருங்கால மனைவி. அந்த வார்த்தை மீண்டும் மீண்டும் அவளை பலவீனமாக்கியது. இதயம் காரணமே இல்லாமல் வேகமாக துடித்தது. எனக்கு ஆசையாக இருக்குடி என்று மெதுவாக சொன்னான் அரவிந்த். என்ன ஆசை என்று கேட்டாள் அவள். ஒரே ஒரு வாய் இப்போ உனக்கு ஊட்டி விடணும். பனிமலரின் முகமோ உடனே சிவந்து போனது. அவள் வேகமாக வேறு பக்கம் பார்த்தாள். வெட்கத்தை மறைக்க முயன்றாள், ஆனால் முடியவில்லை. அரவிந்த் அவளை பார்த்து கொண்டே இருந்தான். அவள் கண்களில் ஓடிய தடுமாற்றம், கன்னங்களில் ஏறிய சிவப்பு, உதட்டில் பிறந்து மறைந்த சிறிய புன்னகை எல்லாமே அவனுக்கு புதிதாக இருந்தது. பனிமலர் என்று மெதுவாக அழைத்தான். இவ்வளவு வெக்கப்படுற அளவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்? நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க என்று முணுமுணுத்தாள் அவள். நான் அப்படியெல்லாம் இன்னும் ஒன்றுமே பேசலையே. அவன் சிரித்தான். அவளும் சிரித்தாள். சில நொடிகள் இருவரின் பார்வையும் ஒன்றோடு ஒன்று சந்தித்தது.
அரவிந்த் மீண்டும் கையில் இருந்த உணவை அவள் பக்கம் நீட்டினான். இந்த முறை அவன் வற்புறுத்தவில்லை. அமைதியாக காத்திருந்தான். பனிமலரோ சில நொடிகள் அவனை பார்த்தாள். பிறகு மெதுவாக, மிக மெதுவாக அவள் முன்னால் குனிந்து அதை வாங்கி கொண்டாள். அந்த ஒரு சிறிய செயல் அரவிந்தின் முகத்தில் குழந்தைத்தனமான மகிழ்ச்சியை கொண்டு வந்தது. அவளை ரசித்து பார்த்தபடி சிரித்து கொண்டிருந்தான் அவன். அந்த சிரிப்பை பார்த்த பனிமலரோ மீண்டும் தலையை குனிந்து கொண்டாள். ஏனென்றால் அவன் அருகில் இருக்கும்போது மட்டும் தனது இதயம் ஏன் இவ்வளவு வேகமாக துடிக்கிறது என்று இன்னும் அவளுக்கே புரியவில்லை.